எல்லோருக்கும் வணக்கம். நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். வருகின்ற 7/8/2024 புதன்கிழமை அன்றைக்கி ஆடிப்பூரம் வருது. அந்த ஆடிப்பூரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வாரணமாயிரம் சோழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் புரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கன கண்டேன் தோழினான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த கலியுகத்தில் ஆண்டாள் அவதரித்ததே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அதுவும் தமிழ்நாட்டில் மகாலட்சுமி அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு. ஸ்ரீவல்லிபுத்தூரில் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற பெரியாழ்வார் அவர்களுடைய வளர்ப்பு பெண்ணாக அம்பாள் இன்றைக்கு கண்டெடுக்கிறாள். இன்றைக்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு அவர் கண்டெடுத்து ஆண்டாள் அவதாரமாக மகாலட்சுமி தான் ஆண்டாள். அவளுடைய ஆர்வம் தமிழில் நல்லா படிக்கணும், தமிழ் எழுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மகாலட்சுமி இருந்திருக்கு. அவள் மகாலட்சுமியே சரஸ்வதி கடாட்சத்தை பெற்று ஆண்டாளுங்கிற பேரில் நிறையா பெருமாளை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கா. அதில் முக்கியமானது ஒன்று அந்த வாரணமாயிரம். அந்த வாரணமாயிரம் எதுக்காக பாடுறா அப்படின்னு சொன்னால், திருமணம் ஆகாமல் தடுமாறின்னு இருக்க பெண்கள்லாம் அவளுக்கெல்லாம் நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி இருக்கணுங்க முன்மாதிரியாக தான் 30 நாள் இந்த மார்கழி மாதத்தில் விரதமாக இருந்து 30 நாள் 30 பாடல்கள் பாடி ஸ்ரீ ரங்கநாதரை மணந்து கொண்டாள் ஆண்டாள். ஆண்டாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெற்றுவிட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது ஆண் பெண் என்ற இருபாலருக்கும் பொதுவானது. அந்த வாரணமாயிரம் படிக்கலாம். அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற நல்ல பெண்ணாக அமைவாள். இந்த ஆடிப்புறத்தில் அம்பாளுக்கு வளையல் மாலைகள் சாத்தலாம். எல்லா அம்பாளுக்கும் வளையல் சாத்தலாம். அதாவது இன்னும் கர்ப்பம் ஆகிறது காத்துட்டுருக்கிற எல்லாருமே அம்பாளுக்கு வளையல் சாத்தலாம். ஒரு வளையல் மாலை மாதிரி எடுத்துன்னு போய் எந்த அம்மனுக்கும் சாத்தலாம். பெண்களுக்கு இந்த வளையல் போடுறது, வளைகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக உள்ளது வாழ்க்கையில். வளைகாப்பு போடுறது இன்னும் ஒரு கிரேட் அவளுக்கு கூடுறது. அதாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் ருதுவான பிற்பாடு ஒரு கன்னி பெண்கள் அது 2வது ஸ்டேஜுக்கு வராங்க. திருமணம் ஆனவுடனே 3வது ஸ்டேஜ். ஆனால் குழந்தை பிறந்தவொன்னு தான் 4வது ஸ்டேஜ் முழு பெண்ணாரா. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வசதி கொண்டு வரதுக்கு ஆண்டாளால் முடியும். அதனால் அம்பாளுக்கு கூடிய மட்டும் எங்கே ஆண்டாள் சன்னிதி இருந்தாலும் நீங்கள் இந்த ஊரில் வளையல் மாலை கட்டி போட்டு அம்பாளுக்கு உங்கள் பிரார்த்தனையை ஆண்டாள்கிட்ட வைங்கோ. கர்ப்பமே ஆகாதவா அம்பாள் அனுகிரகத்தில் கர்ப்பம் தரிக்கணும், குழந்தை பிறக்கணும். திருமணம் ஆகாதவா திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வளையலை அம்பாளுக்கு போட்டுட்டு அதை வாங்கி அதையே பிரித்து அந்த வளையலை சுமங்கலி எல்லாருக்கும் வெத்தலைப்பா கூட வச்சு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆண்டாளுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் சகல செல்வனை பெற்று பிரார்த்திக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முல்லை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நாச்சியார் திருவடிகளே சரணம். ஓ